Chennai Silks. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. சென்னை மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமான அப்டேட். என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என் பின்னாடி நீங்க பாக்குறது பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் தான். அதாவது உங்களுக்கு இப்பவே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் என்ன அப்டேட்டுங்கிறது. ஃபேஸ் 2 மெட்ரோல முதல்ல மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போற ஸ்ட்ரெச் இதுதான். சோ ஃபார் எவ்வளவு அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு, எப்போ ஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த டிராஃபிக்ல சிக்கி நாம படாத பாடுபடுவோம். ஆனா மேலே போற இந்த மெட்ரோ வந்தா பூந்தமல்லியில இருந்து வடபழனி போக ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஆகும். இது வெறும் ட்ரெயின் கிடையாதுங்க, இது சென்னை மக்களோட வாழ்க்கை முறையே மாற்ற போகுது. ஆர்காட் ரோடு, போரூர் ஜங்ஷன் டிராஃபிக்ல சிக்கி தவிச்ச காலம் எல்லாம் இனி மலை ஏறிடும். இந்த மெட்ரோ வரதால பூந்தமல்லி, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் இப்பவே வீடு வாடகையும் நிலத்தோட மதிப்பும் கிடுகிடுன்னு உயர்ந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெயின்ஸ்ல எல்லாமே நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க ஸ்ரீ சிட்டி ஆல்ஸ்டோம் ஃபேக்டரியில் தான் எல்லாமே தயாராகிருக்கு. அதாவது எல்லாமே பக்காவா மேட் இன் இந்தியா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சொல்லணும். அதாவது இது மொத்தமா டிரைவர்லெஸ் ட்ரெயினா இருக்க போகுது. அதாவது டிரைவர் இல்லாம இயங்குற அளவுக்கு வசதிகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சுவாரஸ்யம் இருக்குதான், ஆனா அதை விட ரொம்ப பயமா தான் இருக்கு கண்டிப்பா. ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம், ஏன்னா ஸ்டார்டிங்கில் டிரைவர் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட வேணாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து நம்ம வடபழனி போயிட்டோன்னா அங்கே பழைய லைனை பிடிச்சிடலாம். ஸோ அங்கே இருந்து ஏர்போர்ட் போகிறதோ அல்லது சென்ட்ரல் போகிறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் போது. ஸோ வெஸ்ட் சைட் மக்களுக்கு ட்ராவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிரம்மாண்டமான சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டத்துக்கான மதிப்பீடு எவ்வளவு தெரியுமா? 63,246 கோடி. அதுலேயும் நம்ம பார்த்துட்டு இருக்க பூந்தமல்லியில இருந்து வடபழனி இருக்கிற அந்த காரிடார் ஃப்ளோர் மட்டுமே சுமார் 26 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா நம்ம கார் அண்ட் பஸ்ல போறோம்னா 1 hour ஆகிரும். பட் மெட்ரோ வந்துருச்சுன்னா 20 நிமிஷத்துல இந்த ரூட்டை கவர் பண்ணிடலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு அடிக்கல் நாட்டினது நவம்பர் 20, 2020. அதாவது 5 வருஷம் உழைப்போட பலன் இன்னைக்கு நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. என் பின்னாடி பாருங்க 2 அடுக்கு இருக்கு. இதுக்காகவே நம்ம இன்ஜினியர்ஸை கண்டிப்பா பாராட்டணும். நம்ம சென்னைக்கு முதல்ல வர டபுள் டெக்கர் மெட்ரோ ட்ராக் இதுதான். அதாவது ஒரு பில்லர்ல 2 அடுக்கு இருக்கும். கீழே உள்ள அடுக்குல பூந்தமல்லி நோக்கி போற ட்ரெயின் போகும். அண்ட் மேல இருக்க அடுக்கு மாதவரத்துல இருந்து சோழிங்கநல்லூர் நோக்கி போற மெட்ரோ எல்லாமே போகும். நினைச்சு பாருங்க, டிரைவர் இல்லாத மெட்ரோல இந்த மாதிரி டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர்ல போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்குல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க டிராவல் பண்ணா எவ்வளவு மாசா இருக்கும்னு. இந்த மெட்ரோ ஓபன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த டிராபிக் எல்லாமே கம்மியாகிரும். பூந்தமல்லில இருந்து வடபழனி வரைக்கும் 18 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லா ஸ்டேஷன்ஸும் நிக்க போறதுல ஃபாஸ்டா போயிருவாங்க. காரணம் இன்னும் சில பினிஷிங் ஒர்க் பாக்கி இருக்கு. பட் இப்போ மெயினா ஓபன் பண்ண போறது பூந்தமல்லில இருந்து போரூர் வரைக்கும். இதுக்கடையில மெயினா 2 ஸ்டேஷன்ஸ் கண்டிப்பா நிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒன்னு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், இன்னொன்னு ஐயப்பந்தாங்கல். ஏன்னா மக்களோட கூட்டம் அதிகம். இன்னொன்னு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வரவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஃபேஸ் 2 மெட்ரோவோட இந்த ஸ்ட்ரெச் எப்போ ஓபன் பண்ணுவாங்க? இந்த கேள்விக்கான ஆன்சருக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. வாங்க சொல்றேன். இந்த மாசம் எண்ட்ல, அதாவது பிப்ரவரி மாசம் எண்ட் இல்லைன்னா மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம், நம்மளே அதே எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வருஷமே, அதாவது ஜூன் 2026க்குள்ள கோயம்பேடுல இருந்து சென்னை ட்ரேட் சென்டர் வரைக்கும் இருக்கிற ரூட்டையும் திறக்கிறதுக்கு CMRL பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூந்தமல்லி மெட்ரோவை அப்படியே பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் நீட்டிக்கிறதுக்காகவும் இப்போ DPR ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த இலக்கு என்ன அப்படின்னா 2027க்குள்ள 40 கிலோமீட்டர் எலிவேட்டட் ரூட்களை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு.
ஸோ இன்னும் கொஞ்ச காலத்தில் சென்னையோட மூலை முடுக்கெல்லாம் மெட்ரோ தான் இருக்க போகுது. சரி, இந்த ஸ்ட்ரெச் ஓபன் பண்றதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதை ஓபன் பண்ணிட்டா உங்களுக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாகும்? கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.